நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ள. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். கடந்த 1ஆம் தேதி முதல் நாம் ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார், கிருபை செய்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆபிரகாமின் ஜெபம், ஈசாக்கின் ஜெபம், யாக்கோபின் ஜெபம், தாவீதின் ஜெபம், எலியாவின் ஜெபம், அக்சாலின் ஜெபம், யாபேசின் ஜெபம், ஆசாவின் ஜெபம், கிதியோனின் ஜெபம், அப்புறம் நீதிமொழிகள்லேருந்து 2 விண்ணப்பம். பரவாயில்ல, நீங்கள் பயங்கர ஆன்சர் தெரிஞ்சவங்கலாம் ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துருக்கிறீங்க. அங்கே கிளாஸ் ரூம் மாதிரி தான். ஃபஸ்ட்டே பின்னாடி இருக்கவங்க சொல்கிறது, மேடம் எதாவது கேட்டால் உடனே நீ சொல்லிடு, நீ யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அப்படி ஒரு டீலில் வந்து இருக்கிறீங்களானோ, அங்கே எதாவது கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க. ஆமாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் சிந்தையிலே நெகேமியாவின் ஜெபம், நெகேமியாவின் ஜெபம். ஆமாம். நமக்கு நல்ல தெரிந்த பழகின காரியங்களாக இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நெகேமியாவின் ஜெபத்தில் 3 பகுதியாக நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது எப்பொழுது ஜெபித்தான், 2வது எப்படி ஜெபித்தான், 3வது ஜெபத்தின் பலன்கள், நெகேமியாவுடைய ஜெபத்தினால் கிடைக்கப்பட்ட பலன்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஜெப வாழ்க்கை என்பது நமக்கு பெரிய சவாலாக இருக்கிறது, பெரிய சவாலாக இருக்கிறது. அதை சொல்லி முடிக்க முடியாது. தாவீதின் ஜெபம் நம்ம பார்த்தோம், யாபேசின் ஜெபம், ஒவ்வொருத்தருடைய ஜெப வாழ்க்கையும் என்பது அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆமென். யாபேசை குறித்து பார்க்கும்போது வேற வழியே கிடையாது. ஜெபிக்கிறதை தவிர்த்து யாபேசுக்கு வேற வழியே கிடையாது. தாவீதுக்காவது நான் தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும் போதே என்னை பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர் என்று தாவீது சொல்ல. அதாவது தாவீதின் தாய் பாலையோடு கூட நம்பிக்கையை ஊட்டுறாங்க. அதுதான் பால் கொடுத்துட்டு இருக்கும் போதே கர்த்தர் இருக்கிறார், யெகோவா தேவன் இருக்கிறார், அவர் நடத்தினார், மோசேயை கொண்டு அன்னைக்கு நடத்தினார், இப்படி குழந்தையா இருக்கும் போதே அந்த நம்பிக்கையை ஊட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யாபேசுக்கு அப்படி கிடையாது. கையில் எடுத்துக்கும் போதே வந்துட்டான் இல்லை. அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். அதுதான் நம்புவதற்கு, அதாவது யாபேசுக்கு நம்பிக்கை ஊற்றுறதுக்கு கூட ஆள் கிடையாது. யாபேஸ் இஸ்ரவேலை பார்க்கிறான், வாழ்க்கையில் அந்த தேவனை பிடிச்சிட்டாரு. இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெபங்கள், ஜெப அனுபவம். அப்போ எக்ஸ்கியூஸே கொடுக்க முடியாது நமக்கு. அவங்களுக்காவது அங்கே அப்பா அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு அப்படி இல்லை. அதனால தான் ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கழட்டிட்டு தர்றார். அவன் எந்த ஜெபத்தை தியானிக்கணும்னு கூட, எதை பேசணும்னு கூட ஆண்டவர் அந்தந்த நாளுக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார் அப்படின்னு பார்த்தா, முதலாவது நெகேமியாவின் ஜெபத்தை எல்லாமே பார்க்க நமக்கு டைம் இருக்காது. ஆனால் ஒரு சில காரியங்கள், 1ஆவது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை 2லேருந்தே வாசிங்க. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இங்கே நெகேமியா எப்பொழுது ஜெபித்தார் என்ற துக்கத்தில் சில நாளாய் துக்கித்து, சில நாள் துக்கப்படுறார். அந்த துக்கத்தின் முடிவில் நெகேமியா, அல்லது அந்த துக்கத்தை எப்படி முடிக்கிறார்னா ஜெபத்தில் வச்சு முடிக்கிறார். துக்கத்தின் முடிவில் நாம் எடுக்கிற தீர்மானம் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த வேதனையில் எடுக்கிற தீர்மானங்கள் என்பது அது பின்னாட்களில் அது வேற வேதனை
கொண்டு வருவதாய் தான் இருக்கிறது பல நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள், வலியில வேதனையில் எடுக்கிற தீர்மானங்கள். ஆமென். ஆனா இங்கே நெகேமியா என்ன செய்யறாருன்னா, சில நாளாய் துக்கத்திலே இருக்கிறான், எந்த சொல்யூஷனுமே இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறார். துன்ப வேளையில, துக்கப்படுகிற வேளையில ஒரு காரியத்தை விசாரிக்கிறான், எப்படி இருக்கிறாங்க என்ன. அப்பொழுது சொல்லப்படுகிறது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு அது சுட்டெரிச்சிட்டாங்க, வாசலை சுட்டெரிச்சிட்டாங்க, வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படுகிறது. இதை கேட்டதும் தாங்க முடியல. நெகேமியாவால் என்ன பண்ண முடியும்? அவன் ராஜா அல்ல, ராஜாவுக்கு பந்தி விசாரிப்புக்காரனா இருக்கிறான். ராஜா சாப்பிட உட்கார்ந்து இருந்தா இவர் ஃபுட்டு விளம்பி கொடுக்கணும். இப்படிப்பட்டவனுக்கு என்ன பண்ண முடியும்? ஆமென். நெகேமியாவின் ஜெபத்தில் இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பெரிய காரியம் என்ன தெரியுமா? நீ ஜெபிக்கிறவனா இருந்தா, ஆமென், எது எது உன்னால செய்ய முடியாதோ அதை கர்த்தர் உன்னை கொண்டு செய்விப்பார். ஹல்லேலூயா. சாப்பாடு விளம்பரவனை வச்சு அலங்கத்தை கட்டி முடிக்க வச்சார். அதுதான் ஜெபத்தினுடைய மேன்மை. துக்கத்தில் ஜெபம் பண்ண மாட்டோம். சில நாளா நம்ம அநேகருடைய ஸ்டோரி எழுதணும்னா அந்த 4வது வசனத்துல அழுது சில நாளாய் துக்கித்தான், அதுல ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கும். இல்லைன்னா துக்கித்து சாப்பிடாம இருந்தான், அதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கும். ஆனா அங்க ஒரு கமா போட்டு மன்றாடினான், மன்றாடினான், ஜெபித்தான். இந்த துக்கத்தின் அனுபவம், வேதனையின் அனுபவம் அது கடந்து வராத யாருமே கிடையாது. ஆனா நம்ம எல்லாரும் அந்த இடத்துல ஒரு கமா போட மாட்டேங்கிறோம். அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வேதனையிலேயே இருப்போம், துக்கத்திலேயே இருப்போம், சோர்வுலேயே இருப்போம். எலியா ஃபுல் ஸ்டாப் வச்சதுனால தான் சூறைச்செடி கீழே போய் படுத்துட்டான். ஆண்டவர் கமா போட்டு ஓட வைக்கிறார். ஏய், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், கமா போட்டு ஓட வைக்கிறார். நீ போ, நில்லு, ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவர் முடியலன்னு சொல்லாத. இந்த துக்கத்துக்கு முடிவே உன் ஜெபத்துல தான் இருக்கிறது. சில நாளாய் துக்கித்து, இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு வேண்டாமா? இந்த புலம்பலுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? ஜெபிப்பதை தவிர வேற மாற்று வழி கிடையாது. சில காரியங்களுக்கு தேவன் இப்படிதான், நான் அப்படிதான். ஆமென். கானானுக்கு செங்கடலை கடந்துதான் போகணும்னா மாற்று வழி நம்ம கண்ணுக்கு 1000 தெரியும். ஆனா அங்க போகலான்னு பார்த்தா அடைக்கப்படும், அடைக்கப்படும், அடைக்கப்படும். ஆவிக்குரியவன் நிதானிப்பான். அவனுக்கு தெரியும், இங்க இருந்து பார்த்தா வாசல் திறக்கிறது மாதிரி இருக்கும், கிட்ட போனது அடைக்கப்படும், அதனால போக மாட்டான். அவன் கர்த்தரை தான் நோக்கி பார்ப்பான். நம்ம அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, எல்லா இடத்திலும் போய் பார்ப்போம், தூரத்துல இருந்து பார்த்தா எல்லா வாசல் நமக்காக திறந்து வைக்கப்பட்டது போலதான் இருக்கும். நம்ம நல்லா இருக்கும்போது சொல்லுவாங்க, எதுனால எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு. வாசல் திறந்து வைக்கிறது போல இருக்கும். ஒரு தேவைக்கு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், அந்த வாசல் பயங்கரமா அடைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. தூர சில நாளாய் துக்கித்து, அதனால துக்கப்பட்டு 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 துக்கப்பட்டு. ஆமென். மனிதனால் அடைக்க முடியாத ஒரே வாசல் பரலோக வாசல். கர்த்தர் எனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை யாக்கோபு பார்க்கிறான். யாரால் அடைக்க முடியாத? ஆமென். கர்த்தர் எனக்காக ஒரு வாசலை திறப்பாரானால் யாருக்கு அடைக்க முடியாது. துக்கம் உன் முடிவாகாதபடிக்கும், துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படிக்கும் நீ என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன். துக்கம், இன்று நாம் சந்திக்கிற துக்கம், வேதனை நம்முடைய முடிவாகாதபடிக்கும், துக்கத்துக்கு முடிவு உண்டாகும்படிக்கும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகார் அழுதாள், போயிருந்து அழுறா. அதை நான் இந்த ஜெபத்தோடு கொண்டு வர விரும்புகிறேன். அவள் அனுபவிக்கிற என்ன துக்கம், அவளுடைய துக்கம் என்பது அவளுக்கு இல்லாததை குறித்த துக்கம் இல்ல, அவள் பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு அவளால முடியவில்லையேங்கிற துக்கம். என் பிள்ளைக்கு என்னால நினைச்ச இடத்துல சீட்டு வாங்கி கொடுக்க முடியவில்லையே, இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லையே. பெற்றோர் அனுபவிக்கிற வேதனைகள்ல பெரிய வேதனை அது. ஆனா அந்த துக்கம் அவளுடைய முடிவாகாமல் போன காரணம், அவ அந்த இடத்துல போய் உட்கார்ந்திருந்து அழுறா. யார்கிட்ட அழுதுறப்பா? சில வருடங்களுக்கு முன்பதாக ஆமென் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த போது கர்த்தர் சந்தித்தாரே, இவதான் ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறான். ஆபிரகாம் கூட இன்னும் ஆண்டவருக்கு பெயர் வைக்கல.
ஆமே. ஆபிரகாம் எப்போ ஆண்டவருக்கு பேர் வச்சார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆகார் வச்சிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன். போயிருந்து அவளுக்கு ஜெபிக்கலன்னு தெரியாது. ஆமே. நமக்கு கரெக்டா ஜெபிக்க தெரியலன்னாலும் யார்கிட்ட ஜெபிக்கிறோங்கிற அறிவு இருந்தா போதும். ஆமே, அவருக்கு கேட்க தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பிள்ளை ஒரு தாயை பார்க்கும்போது, ஒரு தகப்பனை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு தெரியும் எதுக்கு பார்க்குது. ஹல்லேலூயா. ஏன் பார்க்குது? ஒரு குழந்தை அழுதுன்னா, பிறந்த குழந்தை அழுதுனாலே தாய் அந்த குழந்தைய எடுத்துட்டு ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. எதுக்கு? ஃபீட் பண்ணுறதுக்கு இல்லை? இல்லை அந்த குழந்தை சொல்லுமா, எனக்கு நாளை ஃபீஸ் கட்டணும், எனக்கு கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்க்கணும், ஏதாச்சும் ஒன்றும் இல்லை. அது அழுதுனாலே தெரியும். ஆமாம், நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும். வேதனை முடிவாக வேண்டுமா, வேதனைக்கு முடிவு வேண்டுமா? ஆமாம். இன்னைக்கு இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். துக்கம் உன் முடிவாகாதபடிக்கும், துக்கத்துக்கு முடிவு உண்டாக்கும்படிக்கும் ஜெபம் பண்ணு. யாரிடத்துல ஜெபம் பண்ணணும்? அவன் ஒரு அரண்மனையில் இருக்கிறான், ராஜாவின் இடத்துல அல்ல, ராஜாதி ராஜாவின் இடத்துல, பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆமென். துக்கம் இன்னைக்கு நீங்க சந்திக்கிற துக்கம், எழுதுறவங்க இப்படி எழுதிருங்க. என்ன துக்க, எந்த காரியத்தில் நீங்க வேதனை அனுபவிக்கிறீங்களோ அதானங்க துக்கம். சீஷர்களை உலகம் பகிக்குது, ஏன்னா இயேசுவோடு இருந்ததுனால. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க துக்கப்படுறீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் இப்ப ஜெபம் பண்ணு, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கெத்செமனே கூட்டிட்டு போறாரு. எதுக்கு? 1 மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, இந்த துக்கத்துல ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்து துக்கத்துல ஜெபம் பண்ணார். சற்று அப்புறம் போய் பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். வேதனையில ஜெபம் பண்ணு. வேதனை உன் முடிவாகாது இருக்க, வேதனைக்கு முடிவு உண்டாக கண்டிப்பா சபையே ஜெபிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஹல்லேலூயா. அவன் துக்கத்தில் ஜெபம் பண்ணுகிறான். அவன் வேதனையில ஜெபிக்க முடியுமா கேட்டா உண்மையிலே முடியாது. எலியாவுக்கே முடியல. ஆனா வேதனைக்கு முடிவு உண்டா. ஆண்டவர் முடிவு எழுதினார் பாத்தீங்களா? யேசபேல் எலியாவுக்கு ஒரு முடிவை குறிக்கிறான். வேதனையில இருக்கிறான், அவன் முடிவுன்னு நினைச்சதுனால என்னை எடுத்துக்கொள்ளுங்கிற ஆண்டவர் சொன்ன ஜெபத்தை மாத்துகிறார். நீ வந்து நில்லுங்கிறார். அவன் என்னெல்லாம எக்ஸ்கியூஸ் சொல்ற, நான் மாத்த, நீ வந்து நில்லு. வந்து நிக்க வச்சுட்டு வேதனைக்கு அவர் முடிவு எழுதுறார். என்ன? நீ போய் யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறார், எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன எலிசாவை அபிஷேகம் பண்றது எதுக்கு? எலியாவே உன் ஓட்டத்தை தொடர. யெகூவை அபிஷேகம் பண்றது எதுக்கு? யேசபேல் கதையை முடிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகூவை வச்சு யேசபேல் கதையை முடிச்சார், எலிசாவை வச்சு எலியாவின் ஓட்டத்தை தொடர பண்ணினார். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், சில வேதனைகள் நம்ம தீபத்தை அணைத்து போடவும், நம்ம கதையை முடிக்கவும் பார்க்குது. துக்கம் உன் முடிவாகாத படிக்கும், துக்கத்துக்கு முடிவு உண்டாக்கும் படிக்கும். நெகமியாவே நீ ஜெபிச்சுதான் ஆகணும், நீ ஜெபிச்சுதான் ஆகணும். அதனால எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் உன் முடிவை மாற்றி எழுத போகுது. ஜெபிக்கிறவனுக்கு காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. ரபல கமதரவ சஞ்சரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல இந்த வார்த்தை பேசும்போது நான் ஆவியில பலப்படுத்தப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். துக்கம் முடிவாக கூடாது. இன்று நீங்க சந்திக்கிற வேதனை உங்க முடிவாக கூடாது. மாறாக இந்த எல்லா வேதனைக்கும் ஆமே இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரபமா சந்தரல ரதனரா ஏபடரல ரதனரா. ஆமென். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. ஆமென். துக்கத்துல உன் கதை முடிஞ்சு போச்சுல்ல, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். நெகமியா துக்கத்துல சோமாட்றான். நான் சந்தித்த துக்க நாட்கள். ஆமே, எழுதுறவங்க இந்த வார்த்தை அப்படி எழுதுங்க. நான் சந்திக்கிற ஆமே துக்க நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது. எனக்கு ஒரு புதிய துவக்கம் வரப்போகிறது. ஆமே, நெகமியாவே துக்கம் உன் முடிவாக கூடாது. சில நாளாய் துக்கித்தான், சில நாள் தான் ஆமே, சில நாள் தான் சோதனை
பாடுகள் கொஞ்ச காலம். ஆமே. வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளுக்கு சொல்லும்போது சொல்றார், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அப்போ சோதிக்கப்படுகிறதுக்கான நாட்களை கர்த்தர் ரொம்ப சுருக்கமா வச்சிருக்கிறார், ரொம்ப குறைச்சு வச்சிருக்கிறார். இந்த சில நாள் பல நாள் ஆகாதபடிக்கு, 10 நாள் 10 வருஷம் ஆகாதபடிக்கு சபையே ஜெபி, கர்த்தரை நோக்கி பாரு, உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும், முச்சடிக்கு பதில் தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக ஆமென் எப்பொழுது ஜெபிக்கிறான் என்றால் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இரண்டாவது எங்கே ஜெபிக்கிறான்? அனுகூலத்தில் ஜெபிக்கிறான். நம்மில் அநேகர் ஜெபிக்க விடுகிற இடமே இங்கதான். அனுகூலம் ஆசீர்வாதமாய் மாறணும்னா ஜெபம் பண்ணணும். ஒரு ஆபீஸ்ல ஒரு காரியத்துக்காக போகிறோம், ஜெபம் பண்ணிட்டு போறோம், அங்க தயை கிடைக்கிறது. ஒருத்தங்க நமக்கு ஃபேவர் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஒருத்தங்க ஃபேவர் பண்ண ரெடி ஆயிட்டாங்கனாலே நம்ம அங்கே ஜெபிக்க விட்டுருவோம். நம்ம ஜெபித்ததை தான் நினைப்போமே தவிர அடுத்து ஜெபிக்க வேண்டும் என்கிறத மறந்து விடுவோம். சில இடத்துல பார்த்துருக்கீங்களா, மேல இருக்கிற அதிகாரிங்க கூட நமக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா காரியம் நடக்காது. பேங்க் மேனேஜர் லோனுக்காக போய் இருக்கும்போது பேங்க் மேனேஜர் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க, லோன் சாங்ஷன் ஆகாது. ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சிருக்கணும், அனுகூலமும் ஆசீர்வாதமா மாறணும்னா ஜெபித்து தான் ஆகணும். நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண 100 பேர் வருவாங்க. அந்த இடத்துல நெகேமியா செய்யறத பாத்தீங்களா? ராஜா அவனுடைய காரியத்தை உள்வாங்கிறதுக்கு அந்த ஃபோக்கஸை, ராஜா தன்னுடைய ஃபோக்கஸை நெகேமியா மேல திருப்பி, ஆமா நீ கேட்கிற காரியம் என்னன்னு கேட்டதும் உடனே நெகேமியா ராஜாவின் முகத்தை பார்க்கல, அப்படி பார்க்கறான். ஏன்னா இப்ப ஃபேவர் பண்றாங்க. டெய்லி ஒரு காரியத்துக்காக போய் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க அப்பாயின்மெண்ட்டே தரமாட்டேங்கிறாங்க. திடீர்னு சொல்றாங்க, நாளை காலைல 10 மணிக்கு பாருங்க. அப்படி ஒரு ஃபேவர் கிடைக்குது. அந்த ஃபேவர் நமக்கு பிளெஸிங்கா மாறணும்னா ஜெபம் பண்ணணும். ஜெபித்ததுனால இந்த ஃபேவர் கிடைக்குது. இந்த ஃபேவர், இந்த தயவு, இந்த அனுகூலம் நமக்கு ஆசீர்வாதமா மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். துக்கத்துல ஜெபம் பண்றோம், அனுகூலத்துல ஜெபம் பண்றோமான்னு கேட்டா இல்ல. ஏன்? அவங்க தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க தான் செய்யறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படி நம்பி அநேக அனுகூலங்கள் இருந்தும் ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு போய்விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனுகூலம் பண்ணுகிறவங்க எந்த உயர் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. செய்வேன்னு சொல்லி செய்ய ஒருத்தருக்கு மட்டும்தான் முடியும், அவருக்கு மட்டும்தான். அப்போ ஆண்டவர் ஒருத்தங்க கண்ணில் தயை கிடைக்க பண்றாங்களே, அவங்க செய்யணும்னா அவர் செய்ய வைக்கணும். ஆமே, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ராஜா கேட்கிறாம உன் காரியம் என்னன்னு, அப்போ தேவன் கேட்க வச்சுட்டார். இனி ராஜா செய்யணும்னா அவர் செய்ய வைக்கணும். ஆண்டவரே, இந்த ஆபீஸ்ல எல்லாரும் போய் இவ்வளவு காலையில இருந்து சாயங்காலம் வரை ஒரு காரியத்துக்காக நிக்கிறேன், ஒருத்தர் கூட ஏன்னு விசாரிக்கல. திடீர்னு ஒரு அதிகாரி வராரு, அவருக்கு ஒரு சேர் போட்டு கொடுன்னு சொல்லி ஒரு ஃபேவர் கிடைக்குது. அவர் உள்ள கொண்டு வந்து உட்காரவே, என் விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டி சாப்பிட்றீங்களா அப்படி கேட்டு ஒரு டீ ஆர்டர், இதெல்லாம் இந்த ஃபேவர் கிடைக்கும் போது பரவாயில்ல, இந்த மேனேஜர் பரவாயில்ல, இப்போ ஃபேவர் கிடைக்க பண்றார், இனி செய்ய வைக்கணும். எத்தனை பேர் நமக்கு உதவ வந்துட்டு கடைசியில் அவங்க கை விரித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், எனக்கு செய்ய முடியல. தேவன் செய்ய வச்சாதான் செய்ய வைக்க முடியும். ஏன்னா விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர் கர்த்தர். இப்ப விருப்பத்தை உண்டாக்கிட்டார் ராஜாவுக்குள்ள, இவன் காரியத்தை நம்ம கேர் பண்ணணும், இவன் காரியம் என்னன்னு பார்க்கணும். இப்ப விருப்பத்தை உண்டாக்கிட்டார், இனி அடுத்து செய்கையை உண்டாக்கணும். எத்தனை பேர் விரும்புறாங்க நமக்கு சப்போர்ட் பண்ண, ஆனா முடியலையே. தேவாதி தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் செய்வேன்னா செஞ்சிருவார். மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் செய்வேன்னு சொல்றாங்கல்ல, அது செய்ய வைக்கப்படணும். ஹல்லேலூயா. இதை மறந்துடவே கூடாது. அப்ப அனுகூல துக்கத்துல ஜெபம் பண்றோமே, துக்கத்துக்கு முடிவு வைக்க ஜெபம் பண்ணணும். அனுகூலம் ஆசீர்வாதமாய் மாற ஜெபம் பண்ணணும். ஆமென், ஆமென். பேசுனா நிறைய எழுதிட்டு வந்திருக்கிறேன். எங்க ஜெபம் பண்ண சொல்றாரோ அங்க ஜெபம் பண்ணிடும். சரியா? கர்த்தர் நல்லவர். என நேரம் பறந்துட்டே இருக்குது.
அடுத்து எங்க ஜெபம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தடைகள் 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 வரும்போது தளர்ந்துடக்கூடாது. ஏன்னா நெகேமியா கூட இருக்கிற கொஞ்சம் பேர் தளர்ந்துட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போயிட்டு, சத்ருவின் சூழ்ச்சி அது. நம்ம கூட நமக்கு நல்ல துணையா நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு சிக்காவாங்க. ஆமென். பலன் குறைந்து போயிட்டு மண்மேடு மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். இது முடியாது. இந்த தடை, பெரிய தடை என்ன தெரியுமா? எரிகோ மதிலை விட பெரிய தடை என்ன தெரியுமா? நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம காதுகளில் கேட்க பண்ணுகிற வார்த்தை, இது முடியாது, இது முடியாது. கூட இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, இது முடியாது, இது நடக்காது, இது நீ அவ்வளவுதான். அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா கூட இருந்து நல்லா, இது சத்ருவின் சூழ்ச்சி, சன்பலத் தொபியாவின் கட்டுப்பாடு. இது யூத மனிதர் இன்னைக்கு இப்படி சொல்றாங்கன்னா பின்னாடி ஒருத்தன் வேலை செய்யறான். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னா, ஒரு ஆவிக்குரிய நிதானிக்கணும். இந்த வேலை ஒரு காரியத்தை துவங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு தடை, அதுக்கு அதையும் தாண்டி கர்த்தர் துக்கத்துக்கு முடிவு கொண்டு வர, ராஜாவின் தயை கிடைக்க பண்ண ஆண்டவர் இவ்வளவு நடத்திட்டு இருக்கும்போது பிசாசரவன் கட்டுப்பாடு பண்ணுகிறான். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள். நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இது சாத்தியம் கிடையாதும்பாங்க, இதெல்லாம் வாய்ப்பு இல்லைம்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஆமே, இதுதான் சைன், இதுதான் அடையாளம். இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, ஆமே நெகேமியாவே, உன் பலன் குறுகிற கூடாது, உன் பலன் குன்றி போக கூடாது. நீ என்ன செய்துதான் ஆகணும், நீ ஜெபம் பண்ணிதான் ஆகணும். இந்த நேரத்தில் ஜெபத்தை அதிகரிக்கணும். இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவங்களை வைக்கணும். இந்த இடத்துல தான் ஒரு நெகேமியாவுக்கு சப்போர்ட் தேவைப்படுகிறது. இதுவரை நெகேமியா மட்டும் ஜெபம் பண்ணா, நெகேமியா மட்டும் ஜெபம் பண்ணா. ஆனா எப்போ ஒரு தளருகிற சூழ்நிலை வருதோ அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, பிரேயர் சப்போர்ட் தேவைப்படுகிறது, பிரேயர் சப்போர்ட் தேவைப்படுகிறது. ஆமா, இரவும் பகலும். கொஞ்சம் பேர் அவனுக்காக பகல்ல நிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ராத்திரி நிக்கிறாங்க. ஒரு பிரேயர் சப்போர்ட் இங்க தேவைப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளை நெகேமியாவே, ஆமே உனக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் கண்டிப்பா தேவை, ஜெபிக்கிறவங்க தேவை. கர்த்தர் உணர்த்துவார். அதனாலதான் சபைக்கு வந்துட்டு யாரையும் பார்க்காம யாரையும் பேசாம போயிடாதீங்க. ஒரு 4 பேர்கிட்டையாவது பார்த்து, நீங்க ஒருத்தங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பழகும் போதே தெரிஞ்சிடும் இவங்க ஜெபிக்கிறவங்களா இல்லையான்னு. ஜெபிக்கலன்னு தெரிஞ்சா அன்போடு பழகிட்டு விட்டுருங்க. உங்க காரியத்தை தயவு செய்து வச்சிடாதீங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. அவங்களையும் போய் சொல்ல வைக்கிறீங்க, அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க, ஆமான்னு தானே சொல்லுவாங்க. நான் ஏன் இன்னைக்கு எல்லாம் ஜெபம் பண்ணவங்க கை தூக்குங்க ஏன் நான் இதுவரை சொல்லலை தெரியுமா? உள்ள வந்தும் போய் சொல்ல வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற 4 பேர் தூக்குனா வேற வழியில் நம்ம தூக்கிட்டு சொல்ல, ஆண்டவரே ஆண்டவர் வேற வழியில் ஆண்டவரே தயவு செய்து நீர் என் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே, நான் என் இருதயத்தில் நான் தூக்கல ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாது. ஒருத்தங்கள்ட்ட பேசும்போதே தெரியும், பழகும். ஒருத்தங்க ஜெபிக்கிறவங்க வாசனை நம்மளால ஸ்மெல் பண்ண முடியும். இவங்க ஜெபிப்பாங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னா சொல்லுங்க, இந்த இடத்துல எல்லா காரியத்துக்கும் இல்ல, எல்லா காரியத்துக்கும் இல்ல, இயேசு கிறிஸ்து சில காரியத்துக்கு. அப்போ அவர் தளருகிற இடத்துல பேதுரு, யோவான், யாக்கோபுடைய பிரேயர் சப்போர்ட் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. பாத்தீங்களா? வந்து பார்க்குறாரு, இவங்க ஜெபம் பண்றாங்களா எனக்காக, வந்து என்கரேஜ் பண்றேன், ஜெபம் பண்ணுப்பா, 1 hour ஜெபம் பண்ணுப்பா, அப்படி கேட்கறதுக்கு அவர் தயங்கல, அவர் தயங்கல. ஒருத்தங்கிட்ட பேசும்போது பழகும்போது தெரியும், ஓகே இவங்க கிட்ட ஜெபம் பண்ண சொல்லலாம், நம்ம காரியம் என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லலாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் சிலர் பேசிட்டு இருப்பாங்க. கடந்த ஆண்டு நினைக்கிறேன், கடந்த ஆண்டு ஆமா, ஒரு தாயார் ஃபோன் பண்ணாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு, வேதனையில் தாங்க முடியாத வேதனையை. அப்படி இருக்கும்போது தான் நம்ம செய்தி ஒன்று பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆறுதலுக்காக ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருக்கும்போது
அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஏதோ சம்திங் ஃபீல் ஆகுது. அவங்கள வச்சு நீ உனக்காக ஜெபம் பண்ணு. அவங்க நான் ஜெபம் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்ததும் ஆவியானவர் அங்கே இறங்கிட்டார். அப்போ நான் இங்கே இன்னொரு சிச்சுவேஷனில் இருந்தேன். அங்கே அந்நிய பாஷை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க ஃபோன் பண்ணதே அந்த இழப்பின் வலி தாங்க முடியாமல் அப்படியே ஆண்டவர் இடைப்படுறாங்க. அவங்கள ஜெபம் பண்ண சொல்லுவோம் உனக்காக அப்படி. அப்படி அவங்க எனக்காக ஜெபம் பண்ணும்போது நான் இங்கே பலன் அடைச்சிட்டு இருக்கிறேன். அப்போ சில இடத்துல தேவைப்படுது. ஐயா நான் இப்படி இல்லை. நெகமியா இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவங்களுக்கு ஏன் பார்க்குறான், எதிர்ப்பு ஜாஸ்தி ஆகுது. அது எங்க காட்ட ஆரம்பிச்சுட்டு, நான் வீட்டில் காட்ட ஆரம்பிச்சுட்டு திடீர்னு சிக்காகிறாங்க. கூட நிற்கிறவங்க ஐயோ இது முடியாதுங்கிறாங்க, இதெல்லாம் நடக்காதுங்கிறாங்க. இந்த இடத்துல தான் பிரேயர் சப்போர்ட் தேவைப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமென். சர்ச் சிலர் எனக்கு அதாவது சும்மா எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணால் எனக்கு பிடிக்காது. ஆனால் சர்ச் பிலீவர் ஒருத்தங்க சிக்கா இருந்து அது எனக்கு புறம் தெரிய வந்துட்டு நான் கேட்பேன், ஏன் நீங்கள் சொல்லலை? நீங்களே ஊழிய பிஸியில் இருப்பீங்க, உங்களுக்கு எதுக்கு? எங்கள் வேலையே இதுதான். ஆமாம், உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அதுக்குன்னு சும்மா நகம் வெட்டும்போது இதில் கீரல் விழுந்துட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. சிலர் ஒன்று இந்த அர்த்தம் இல்லை, அது நான் நகை வெட்டிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல லைட்டாக தோல் பாருங்க பாஸ்டர், இது இல்லை. சிலர் நமக்கு தெரியும் இந்த இடத்துல எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, அப்ப அந்த இடத்துல ஜெபிக்க சொல்லணும். நெகமியாவுக்கு தேவைப்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் சபையில நல்ல ஐக்கியத்தை வச்சுக்கோங்க. நீங்க வா 4 பேர்ட்ட பேசுங்க. ஆமென். 4 பேருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக 40 பேரை ஜெபம் பண்ண வைப்பார் ஆண்டவர். பார்த்துட்டு ஆரம்பத்து எல்லாத்துக்கும் இல்ல, அதுக்கு எல்லாத்தையும் போடக்கூடாது. சில காரியம் நமக்கு தெரியுது, நம்மளால சில காரியத்தில் ஜெபத்தில் உட்கார முடியல. நம்மளால தேவன் பலப்படுத்தி நல்ல ஜெபம் பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க. அந்த காரியத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நமக்கு ஃபீல் ஆகும், அந்த ஜெபத்தில் என்னால் இதை வைக்க முடியல, எனக்கு போராட்டமா இருக்கு, எனக்கு நெருக்கமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பா ஜாமம் காக்கிறவங்க தேவை. ஏன்னா உன்னை கொண்டு தேவன் செய்வேன் என்று சொன்ன காரியம் செய்து முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சபையே எந்த காரியத்தை உன்னால ஜெபத்துல வைக்க முடியல, அதுக்குன்னு சோம்பேறி அந்த இதுவும் இருக்கு. சிலர் ஒரு யூடியூப்ல ஒரு 10 நம்பர் எடுத்து எழுதி 10 பேருக்கு அனுப்பி கொடுத்துட்டு சமாதானத்தோட படுத்துக்கொண்டு, நமக்கு தெரியும் எனக்கு இந்த இடத்துல பிரேயர் சப்போர்ட் தேவைப்படுது, இந்த இடத்துல எனக்கு 2 பேர் கூட ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும்னு தெரியுது, ஜெபம் பண்ணணும். யூஸ்வலாக நான் சிக்கானா சொல்லவே மாட்டேன். ஆனால் போன டிசம்பர் லாஸ்ட் வீக் 3 days அந்த நன்றி கூட்டம், அதில் 2வது நாள் இருந்து எங்கள் ஃபேமிலி சாட்சி அதிலே நிற்க முடியாமல் நின்னேன். தலையை கூட எடுக்க முடியல, போய் படுத்துட்டேன்னா எழும்பவே முடியல. இனி அடுத்த நாள் 2 நாளில் நியூ இயர் சர்வீஸ் வரப்போகுது. அடுத்து கண்டினியூஸாக 1 week ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. எழும்ப முடியலன்னா நான் ஈவன் கோவிட் டைமில் கூட எழும்பி ப்ரீச் பண்ணேன். ஆனால் இந்த டைம் என் தலையை கூட பெட்டில் இருந்து இப்படி தூக்கவே முடியல, அப்படியே படுத்தே இருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஒரு ப்ரேயர் டீம் குரூப் கொஞ்சம் விசுவாசிங்க அதில் இருக்கிறாங்க. ஜெபிக்க என் ஆண்டவர் நான் வெளியே போகிற ஊழியத்துக்காக ஜெபிக்க விரும்புகிற ஒரு கூட்டம், அதில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆமாம், கீழே வாய்ஸ் நோட் போட்டுவிட்டேன், எனக்கு முடியல ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அடுத்த நாள் எழும்பி இங்கே நின்ட்டேன். ஏன்னா எனக்கு தெரியுது எனக்கு இப்போ ஜெபம் தேவைப்படுது, ஆனால் என்னால் ஜெபம் பண்ண முடியல. வீட்டில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு அது பத்தலைன்னு தெரியுது, இன்னும் தேவைப்படுது. குரூப்பில் போட்டேன், ஆமாம் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், நியூ இயர் சர்வீஸுக்கு நிற்பேன்னு நினச்சேன். ஆனால் வெரி நெக்ஸ்ட் டே ஆண்டவர் எழுப்பி விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அந்த ப்ரேயர் சப்போர்ட் பார்த்தீங்களா? அதான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை. நமக்கு தெரியணும் இந்த இடத்துல ஜெபம் தேவைப்படுது, ஆனால் என்னால் முடியல. அப்போ அந்த இடத்துல எது தேவையோ அதை செய்கிறவங்களை வச்சு செய்ய வச்சிடணும். எல்லாத்துக்கும் இல்லை, நமக்கு தெரியும் எனக்கு இந்த இடத்துல முடியல, எனக்கு இது தேவையா இருக்கிறது.
கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நெகேமியா அதை செய்கிறான். ரெண்டாவது, அவன் எப்படி ஜெபித்தான். ஆமென். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கர்த்தர் என்னை காலையில் என்னை காண்பித்து என்னை ஆச்சரியப்படுத்தின அந்த சம்பவத்தை காரியத்தை மட்டும் முன்வைக்கிறேன். 1வது வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 9வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிங்க. உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எந்த வார்த்தை? தேவன் கட்டளையிட்ட வார்த்தை. அப்ப ஜெபத்துல நெகேமியா எதை ஃப்ரண்ட்ல வைக்கிறாரு? எதை ஃபர்ஸ்ட் வைக்கிறாரு? வார்த்தையை நினைத்தரலாம். இனி கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 13வது அதிகாரம் 31வது வசனம். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்துல ஃபர்ஸ்ட் நெகேமியா என்ன வைக்கிறாரு? கடைசி என்ன வைக்கிறாரு? தன்னை வைக்கிறார். வார்த்தையை முன்னிறுத்தி தன்னை அதற்கு பின்னிறுத்தி நெகேமியா ஜெபம் பண்றான். இந்த ஜெபம் உகந்ததா இருக்குமா இருக்காதா? வார்த்தை யாரு? கிறிஸ்து. அப்ப ஜெபத்துல நெகேமியா ஃபர்ஸ்ட் யாரை வைக்கிறான்? இயேசுவை வைக்கிறான். லாஸ்ட் யாரை வைக்கிறான்? தன்னை வைக்கிறான். வார்த்தையை ஃப்ரண்ட்ல வைக்கிறான், தன்னை லாஸ்ட் வைக்கிறான். நெகேமியாவின் ஜெபம். ஆமென். நாம மேக்சிமம் நம்மளதான், ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கரெக்டா கொடுக்கிறேன், நான் 10 கட்டளைகள் நாம் நம்மளை வைக்கிறோம். வார்த்தையை முன்னாடி வச்சு தன்னை அதற்கு பின்னாடி வைக்கிறான். ஆமென். சத்துருக்கள் எல்லாரும் முனையற்று போனார்களாம். அதனாலதான் நம்ம பண்ணின வசனத்தை அப்படியே நினைச்சிட்டே இருக்கணும். நம்ம ஜெபத்துல எப்பவுமே நம்ம கிட்ட ஆமென் 1000 நன்மை இருக்கலாம், ஆனா எப்பவுமே இயேசு முன்ன வார்த்தையை ஃப்ரெண்ட்ல வச்சிருங்க. உங்களை லாஸ்ட் வச்சிருங்க. லாஸ்ட் என்னை நினைத்தருளும் என்று லாஸ்ட்ல முடிக்கிறார். வார்த்தையை நினைத்தருளும் என்று தொடங்குறார். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும். வார்த்தையை நினைத்தருளும். எப்பவுமே உங்க ஜெபத்துல வார்த்தையை வச்சு பழகணும். எந்த வார்த்தைன்னா, ஆமா யாரோ அப்படி ஸ்டைலா ஜெபம் பண்ணுவாங்கல்ல, சிலர் பார்த்துருக்கீங்களா? சிலர் பயன்படுத்துகிற வார்த்தையெல்லாம் எடுத்துருப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம என்ன தப்பா நினைக்கிறோம்னா, ஒருத்தங்க ஜெபம் பண்ணி நடந்திருக்கும், அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்கன்னு அந்த ஜெபத்தை அப்படியே எழுதிட்டு நாமளும் ஜெபம் பண்ணா நடக்கும்னு நாம சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாததுனால சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. இயேசு தேவனே, அது கூட மறந்துட்டு நிறைய பேர். இப்ப தனித்தனியா எல்லாரும் சொல்ல வைக்க போறேன். அது கேட்டவொன்னு சொல்லுவாங்க, நாங்க சண்டே ஸ்கூலு, சண்டே ஸ்கூல் போகாதவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஓகே. நம்ம அதே மாதிரி எழுதி அதே மாதிரி கேட்டு நம்ம ஜெபத்தில் எதை முன்வைக்கிறோம்? எது நிலைக்குமோ எது நிற்குமோ அதை முன்னாடி வைக்கணும். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியாது. ஒளியாத வார்த்தையை முன்னிறுத்தி ஜெபம் பண்ணா நாமும் நிற்க முடியும். நிலைத்திருக்கிற நாம் வாழ்க்கையில நிக்கணுமா, நிலைக்கணுமா, நிர்மூலமாகாம இருக்கணுமா? நிலையான வார்த்தையை ஜெபத்துல முன்னாடி வைங்க. கர்த்தர் நம்ப பண்ணின வார்த்தை இருக்கிறதல்லவா, இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இப்படி சொன்னீரே ஆண்டவரே. இப்படிதான் மோசே, தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் மேல இறங்குதுன்னு தெரிஞ்சதும் மோசே வந்து நிக்கிற வார்த்தையை முன்னாடி வச்சுட்டான். ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை நீங்க கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னீரே ஆண்டவர், இப்படி வச்சு பின்னாடி கொண்டு வந்துட்டான். தன்னை பின்னாடி கொண்டு வந்துட்டான். வார்த்தை தாங்க ஒரு தேவ பிள்ளையினுடைய ஷீல்டு. ஆமென். வார்த்தையை முன்வைத்து தன்னை பின்னாடி வைக்கிறான் நெகேமியா. ஆமென். ஜெபத்துல நெகேமியாவின் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம், வார்த்தையை முன்னாக தன்னை பின்னாக வைக்கிறான். ஜெபத்தின் பலன்களை ஒரு 5 காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது,
2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். 1, அவன் காரியம் விசாரிக்கப்படுகிறது. ஜெபிக்கிறவனுடைய காரியம் ஆமென் விசாரிக்கப்படும். விசாரிக்கப்படும். நம்மளை ஒருத்தங்க விசாரிக்கிறதே நமக்கு ஆசீர்வாதங்க. அதுவும் சிங்காசனத்தில் இருக்கிறவர் விசாரித்தா ஹல்லேலூயா. நீங்க நம்ம ஜெபம் பண்ணாலே நம்ம காரியம் பேசப்படும். அரண்மனையில் ஜெபிக்கிறவனுடைய காரியம் ராஜா பார்க்கிறார். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை 1ல இருந்து வாசிங்க. ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு, இதுதான் அவனுடைய வேலை, நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததில்லை. என்னை பார்த்து ஆமே. பொதுவாகவே நம்ம கிட்ட ஒருத்தங்க ஒன்னு எடுத்து தரும்போது நம்ம எதை பார்ப்போம்? நம்ம கிட்ட ஒன்னு எடுத்து ஒருத்தங்க தரும்போது நம்ம என்ன பார்ப்போம்? பொருளை தான் பார்ப்போம். முகத்தை பார்த்துட்டு அது பாம்பா இருந்தனா தேங்க்யூ பிரதர். இப்படி முகத்தை பார்த்து எத்தனை பேர் கொத்து வாங்கிட்டு வந்திருந்து மொத்த பார்த்து ஏமாத்திட்டேன். கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னு வைங்களேன், இல்லை சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு ஒருத்தங்க வராங்க, வரும்போது அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு மனசு தோணுது. முதல்ல நம்ம எங்கே தான் பார்ப்போம்? ஏன் கை இருக்கா, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாரானா? இல்லை. ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கும்போது ராஜா வந்து முகத்தை பார்க்கிறார். ஜெபிக்கிறவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தயை என்ன தெரியுமா? அவனுடைய முகம் பார்க்கப்படுகிறது. ஒரு அர்த்தசஷ்ட ராஜா ஒருத்தனுடைய முகத்தை பார்த்து அவன் மன துக்கத்தை அறிய முடியுமானால், நம்முடைய ராஜா, பரலோக ராஜா, ஹல்லேலூயா, என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும். முகத்தை பார்த்து ஒரு அர்த்தசஷ்ட ராஜாவுக்கு அவனுடைய மன துக்கத்தை அறிய முடியும். இது மனோ துக்கமே அல்லாம ஏன் ராஜா அப்படி டி மைனர் என்றே முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் மிழிகள் ஈரனணிஞா தெய்வத்தின் மிழி நீரை இருந்தாங்க. அவன் காரியத்தை விசாரிக்கிறார். ஒரு பந்தி பரிமாறுகிறவன் காரியத்தை ராஜா விசாரிக்கணும்னு என்னங்க அவசியம்? அவர் ராஜகுமாரனும் கிடையாது, இளவரசனும் கிடையாது, அடுத்து ராஜாவாய் வரப்போகிறவனும் கிடையாது, மந்திரியும் கிடையாது, மந்திரியின் குமாரனும் கிடையாது, ஆலோசனைக்காரனும் கிடையாது, தானியேலை போல பிரதானிகளில் ஒருவனும் கிடையாது. ராஜா வந்து உட்கார்ந்தா விளம்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீ யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் உன் காரியம் அரண்மனையில விசாரிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் உன் காரியம் ராஜா சமூகத்திலே விசாரிக்கப்படும். 2வதாக 2:8 வாசிங்க. நான் எல்லாம் சொல்லி முடிக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய ராஜாவே எனக்காக இந்த ஒரு கட்டளை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியா ராஜா அவைகளை எனக்கு கட்டளை. ஜெபிக்கிறவனுடைய காரியம் விசாரிக்கப்படும். அவனுக்கு அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. சூசான் நகரம் ஆமை கலங்கிட்டு ஆமா நிமித்தமாய் எஸ்தர் சொல்றாங்க 3 days ஃபாஸ்டிங் போடலாம் அப்படின்னு. அதன் பிறகு ராஜ சமூகத்திலிருந்து அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஜெபிக்கிறவனுக்கு அனுகூலமான கட்டளை ராஜ சமூகத்திலிருந்து பிறப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு தேவ பிள்ளை கலங்க கூடாது. எல்லாவற்றையும் மாற்றி யூத ஜனம் முழுவதையும் அழிக்க வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதுக்கு பிறகுதான் ஜெபம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறாங்க. இனி ஜெபம் பண்ணி கதை நடக்காதுமா அப்படி சொல்லல.
ஆமென். காரிய மாறுதலாய் முடிய வைக்க ஜெபம்ங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல். அதனால தான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒருத்தன் அடிக்கணும்னு நினைச்சிட்டான் நான் பிசாசானவன், முதல்ல எங்க கை வைப்பான்? ப்ரேயர் லைஃப்ல கை வைப்பான். என்னால் ஜெபம் பண்ணவே முடியலைன்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது பயப்பட ஆரம்பிச்சிடணும். அவன் எங்கேயோ. அதனால தான் அவன் என்னோட பைபிள் காலேஜ் பிரின்சிபால் வந்து இப்படி சொல்லுவாங்க, ப்ரேயர் இஸ் எ டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னா. டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அது என்ன அப்படின்னா, ஒரு 2 நாட்டுக்கு யுத்தம் வரும்போது முதல்ல நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு நாட்டை அட்டாக் பண்ணணும்னா அந்த நாட்டினுடைய அந்த தொலைத்தொடர்பு அதில் தான் குண்டு போடுவாங்க. எதுக்குன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகிடக்கூடாது. இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆகிட்டான்னா எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. அப்போ முதல்ல அங்கே கை வச்சுட்டா அடுத்து என்ன நடக்குதுன்னு, இங்கே இருக்கிறவனுக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்தது தெரியாது. அப்போ அங்கே தான் வந்து கை வைக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், என் ப்ரேயர் லைஃப்பில் கை வைக்கிறானாலே அவன் அங்கே பாம்பு போட்டான்னு அர்த்தம். அடுத்து எப்போ வேணாலும் இவன் அட்டாக் பண்ணலாம். நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெளித்திரு. என் டெய்லி அந்த கான்டாக்ட்லேயே இருக்கணும். என்னால் ஜெபம் பண்ணவே முடியலைனாலே அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். அதனால தான் கூட இருக்கிறவங்கலாம் பலன் குறுகிட்டுன்னு சொன்னாலும் நெகேமியா வந்து ஜெபம் பண்ணுறதுல ரெடியாக இருக்கிறார். ஆமென். ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் தாங்க அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திட்டப்படுத்தினார்கள். கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சொல்றாங்க, எல்லாருக்கும் பலனும் ஜெபம். ஜெபிக்கிறவனுக்கு அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெபத்தை மட்டும் விடக்கூடாது. ராஜ சமூகத்தில் இந்த கட்டளை, இந்த பிரேயர் வந்து வெரி வெரி பவர்ஃபுல். ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த பிரேயர் லைஃப் தான் அந்த குடும்பத்தினுடைய ஷீல்டு. ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நடுக்கடல்ல மூழ்க வேண்டிய படகு மூழ்காம மறுக்கரையை பிடிக்கிறது. அவர் போயிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டாராம். ஜெபம் பண்ணணும். பிரேயரை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு காலத்துல நல்லா உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப ஜெபம் பண்ணவே முடியலன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க பிரேயர் லைஃப்ல பிசாசானவன் பாம்பு போட்டான். ஆமென். ஏசபேல் ஒன்னு அடிக்கலாமா? ஏசபேல் உன் பிரேயர் லைஃப்ல கை வச்சுட்டா, அவளுடைய வார்த்தை உன்னை பிரேயர் பண்ண விடாம பண்ணிட்டு பாத்தியா, எழும்பு வந்து நெல்லு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது 2:18, நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஜெபிக்கிறவனுக்கு ஃபேவரா அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள். அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நாம நீங்க தனியாளா இருக்கலாம். நீங்க ஒரு ஜெபித்து விட்டு ஒரு காரியம் செய்ய முற்படும் போது உங்களுக்கு அனுகூலம் பண்ணு. அதான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள். கர்த்தர் கொண்டு வருவார். தாவீதுக்கு உதவியாக அநேகரை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று 2 நாளாகமத்தில் இந்த வசனம். 2 நாளாகமம் எடுத்தா சொல்றேன், இல்லைன்னா Thank you Jesus. Praise God. எடுத்தீங்களா யாராவது? தாவீதுக்கு உதவும்படிக்கு நான் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்ல. 2 நாளாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 21 முதல் வாசிங்க. 12வது அதிகாரம் 1 நாளாகமம் 12:21 முதல். 1 நாளாகமம் 12:21 முதல். தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். 22வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இதுக்கு காரணர் யார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்ய பாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனிலிருந்து அவனிடத்திற்கு வந்த ஆயுதம் ஏந்தின தலைவர்கள். 22வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதுக்கு உதவும்படிக்கு. இது எப்படி சாத்தியமாயிற்று? கர்த்தருடைய வாக்கின்படியே, கர்த்தருடைய கட்டளை. தாவீது தனியா நிக்கிறான். குடும்பத்துல கூட சகோதரர்கள் யாரும் துணையா நிக்கல. சரி தம்பி கோலியாத்தை அடிக்க போறானே, நம்ம கூட சப்போர்ட்டா நிக்கலாம். ஒருத்தர் நிக்கலையே, யாரும் இல்ல. ஆனா அவன் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்றவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முன்னிறுத்தும் போது அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு கர்த்தர் அநேகரை வைத்திருக்கிறார்.
அதனாலதான் பவுல்கிட்ட சொல்றாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. எலியா நான் மாத்திரம் எலியா சொல்லும் போது எலியா சொல்றார், ஹே 7000 பேரை வச்சிருக்கிற எலியாவே, அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். நாலாவதாக ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? 4:15 நெகேமியா 4:15. எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்று தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு சத்ருவின் ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்ரு பயங்கரமா கட்டுப்பாடு பண்றான். சன்பலாத்தும் தோபியும் எரிச்சல் அடைந்து இவன் எல்லாம் ஆமே நம்ம பிளான் பண்றது இவனுக்கு தெரியக்கூடாது. அதான் அவங்களுடைய அந்த 4வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை அவனை கொண்டு போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் நாம இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். இவன் கதையை முடிக்க இவ கதையை முடிக்க, இல்லைன்னா இந்த அலங்கம் கட்டப்பட்டு இவன் கண்கள்ல இந்த நன்மையை பார்த்துருவான். இவன் நன்மையை பார்க்கறதுக்கு முன்னாடி இவன் கதையை முடிச்சிடணும். இவன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ கதையை முடிச்சிடணும். இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறான். அவன் எதுல போக்கஸா இருக்கிறான்னா இந்த பிளான் மட்டும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. பிளான் தெரியலைனாலும் நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா அந்த பிளான் எல்லாம் கர்த்தர் அவமாக்கி போட்டுருவார். ஜெபிக்கிறவனுக்கு இல்ல ஹலோ தெரியுதோ தெரியலையோ ஜெபிக்கிறவனுக்கு முதல்ல தெரியப்படுத்திடுவார். ஜெபிக்கிறவனுக்கு தெரியப்படுத்துவார். ஏசபேல் சொன்னது எலியாவுக்கு தெரியப்படுத்தினார். எதுக்கு தெரியுமா? பயந்துட்டு இருக்கிறதுக்கு இல்ல, போயிருந்து சில நேரத்தில் ஜெபம் பண்ணுவார். இல்ல ஏய் இங்க உனக்கு இங்க இது வச்சிருக்கிறாங்க, சில சொல்ல இங்க உனக்கு இவங்க போராடுறாங்க, இவங்க உனக்கு மந்திரவாதம் செய்யறாங்க, இவங்க உனக்கு விரோதமா உன்னை வேலையிலிருந்து தூக்குறதுக்கு அவங்களுக்குள்ள பேசி சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க தெரியக்கூடாதுன்னு நினைச்சாலும் தெரிய வச்சிருவார். நெகேமியாவுக்கு தெரிய வச்சிட்டார். தெரிய வச்சதுனால ஜெபம் பண்றார். ஆமா, தெரிய வைக்கிறது எதுக்கு தெரியுமா? நீ பயந்து வேலையை முடிக்கிறதுக்கு இல்ல, வேலையை திடப்படுத்துறதுக்கு. கர்த்தர் தெரியப்படுத்தி நீ ஜெபம் பண்ணி அதை அபத்தமாக்கு, அதை அவமாக்கு, அது இல்லாம பார்க்க பண்ணு. உடனே எலியாவை பாரி நாம முடங்கி கிடந்த, ஐயோ ஆண்டவரே எனக்கு போய் இப்படி பண்றாங்களே ஆண்டவர் பார்த்து. இதுக்கு சொல்லாமலே நல்லா புரிஞ்சுக்கோங்க சபையே, நமக்கு எழும்பி நிற்க கூட பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை முன்னறிவிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, நாம ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அபத்தமாக்கி போட்டார். அப்போ தேவ சித்தம் வாழ்க்கையில நிறைவேறணும்னா அந்நிய ஆலோசனைகள் அபத்தமாகணும். அது யாருக்கு தான் முடியும் தெரியுமா? ஜெபிக்கிறவனுக்கு முடியும். உடனே நம்ம அவங்க இப்படியா மந்திரம் பண்றாங்க, நாங்க எப்படி பண்றோம் பாருங்க. அப்படி யாராவது பண்றவங்க இருக்கிறீங்களா? ஆன்லைன்ல பார்க்கிற அவங்க எனக்கு 2 முட்டை வச்சா நான் உங்களுக்கு 4 முட்டை வைப்பேன். யாரு முட்டை வச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எலியாவுக்கு காகம் அப்பத்தை கொடுத்தது எனக்கோ யாரோ கொண்டு ரொம்ப நல்லது, சளிக்கலாம். அதில் கொஞ்சம் பெப்பரையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஐயோ முட்டை, அவங்கவுங்க முட்டையே இல்லாமல் எவ்வளோ ஃபீல் பண்ணும்போது யார் வச்சாங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னா அவங்கள போய் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, இன்னும் 2 முட்டை வச்சுங்க, வீட்டில் 4 பேர் இருக்கிறோம். ஒரு முட்டைக்கு வீட்டில் ஒரே அடி, வீட்டில் அடி. அதுக்கு தான் முட்டையை வச்சேன். அதுக்கு அடி இல்லை, அடியே இந்த முட்டை யாருக்கு. அதனால 4 வச்சிங்கன்னா ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருப்பவனிலோ வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாதீங்க. எத்தனை இப்படி சத்துருவின் ஆலோசனைகள் அபத்தமானதுனால தானே இன்னைக்கு நாம ஜீவனோடு இருக்கிறோம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியணும். சத்துரு எவ்வளவு பார்த்துட்டு இருந்தான்.
எல்லாத்தையும் அபத்தமாக்கிட்டார். ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாதீங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஐந்தாவது சொல்லி ஜெபிக்கிறேன். நெகேமியா 6வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்படி அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று ஜெபிக்கிறவனுக்கு காரியம் கைகூடி வரும். காரியம் கைகூடி வரும். காரியம் கைகூடி வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் கைகூடி வரும். ஜெபம் பண்ணுவோமா? எந்த காரியம் உங்களுக்கு கைகூடி வர வேண்டி இருக்கிறது, அதை வச்சு இப்ப ஜெபம் பண்ண போறீங்க. எந்த காரியம்? ஹல்லேலூயா. இதுக்கு சில தடையா நிக்கிறாங்களா? அந்த காரியத்து நிமித்தம் தானே துக்கம். அலங்க இடிக்கப்பட்டது நிமித்தமான தானே துக்கம். ஹல்லேலூயா. வர வேண்டிய நன்மையை சிலர் பறித்து வைத்து தரமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே. எப்படி ஆண்டவர் இது சாத்தியாகாது? ஆண்டவரே, எந்த காரியம் உங்களுக்கு இது பலத்து நமக்கு முடியல, ஜெபத்துல வைங்க. இது தேவ ஆவியினாலே ஆகும். எல்லாரும் அவர் வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராது என்று சொல்லுகிறவர். முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு இப்ப நம்ம என்ன காரியம் உங்களுக்கு கை கொடி வர பண்ணணும்? இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு ஆவியானவர் ஆமென் சில வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் பேச வைத்தார். ஆமென். நாம் கேட்டது ஒரு பிரசங்கம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்துல இந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அலங்கம், எருசலேமின் அலங்கம். ஆமென். நெகேமியாவுக்கு ஒரே காரியம் தான் இருந்துச்சு, எருசலேமின் அலங்கம். அதே மாதிரி எந்த காரியம் உங்க வாழ்க்கையில் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஆமென், பறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். கூட இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க, இனி இது கிடைக்காது, இனி இது நடக்காது, இனி இது முடியாது. இல்ல, ஜெபிக்கிறவனுக்கு காரியம் கைகூடி வரும். ஜெபிக்கிறவனுக்கு காரியம் கைகூடி வரும். ஜெபிக்கிறவனுக்கு ஓ ரப லஹன்ட ரப லரக பலரப ஏட ரப லரியாச்சனரமா ரீமம் ரா ஷேலே ரந்த நர கபலரா ஊடர பலரியாச்சன ஏர பலர ஹன்சரமா ரேமம் ரோ சேரே ரேம ஹன்சரா லேஹன்ட ரேப லகபரபா ஊடர பலர கபலமா ஏர மமல் ஹன்சர பதரா ஏடர பலரா ரீபல் ஹண்டரே ரீம சேரே ரஹன்சரோ ரீபலரா சந்தரா ரீஹன்சரபா. கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். ஜெபி சகோதரா, ஜெபி சகோதரி, உனக்கு விரோதமாக ஆமென் இவளை எப்படியாவது விழத்தளிரணும், இவன் எப்படியாவது விழத்தளிரணும், இவன் நன்மையை பார்த்திடக்கூடாதுன்னு நெருங்கி வருகிற சத்துரு விழப்போகிறான். உனக்கு விரோதமான ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்குகிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமான ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்திலே அபத்தமாவதாக, அபத்தமாவதாக. ஓ ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். உன் நன்மைகளுக்கு, உன் ஆசீர்வாதங்களுக்கு தடையான அத்தனை ஆலோசனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அபத்தமாவதாக. சுதந்திரிக்க விடாதபடிக்கு கொஞ்சம் போட துடிக்க நினைக்கிற சத்துருவின் ஆலோசனைகள் அபத்தமாவதாக, அபத்தமாவதாக. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஷேர பாபா லகா பாபா ரா. காரியம் கைகூடி வரும். காரியம் கைகூடி வரும். இதை பார்த்து சகோதர சத்துருக்கள் பகைஞர் முனையற்று போக போறாங்க. இனி உனக்கு விரோதமா ஆயுதத்தை எடுக்க மாட்டாங்க. இனி உனக்கு விரோதமா எந்த நாவும் எழும்பாது. நீ ஜெபிக்கிறவன், நீ ஜெபிக்கிறவன். இவன் எப்படி இதை வாங்குறான் பார்க்கலாம், இவன் எப்படி இதை வாங்குறான் பார்க்கலாம், இவன் எப்படி இதை செய்யறான் பார்க்கலாம். இப்படி பார்த்துட்டு இருக்கிறான் சத்துரு. ஓ சத்துரு முனையற்று போக போகிறான். காரியம் கைகூடி வர போகிறது. ஜீசஸ், உனக்கு வர வேண்டிய நன்மை அது உன்னிடத்தில் வந்து சேரும். சபலக மமரோடோ ஏடரலரதனரபபப ரிபபபலரகபரப சந்தரபலரதனர. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த ஜெப அனுபவங்களுக்கு தாங்கப்பா. இந்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆமென் அப்பா. நன்றி அப்பா. ஜீசஸ், 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 ஜீசஸ். நன்றி ராஜா.
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் கண்களை மூடி இப்ப உங்க இருதயத்துல ஒரு சில நிமிடங்கள் எந்த காரியம் உங்களுக்கு கைகூடி வர தடையாவே இருக்குது, இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ரங்கத்துல ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியம் எவ்வளோ முயற்சி பார்த்தாச்சு, இது இன்னும் கைகூடியே வரலப்பா. ஆண்டவர் இது எனக்கு எட்டாம போயிடக்கூடாது. ஆண்டவர் நாங்க நம்புறோம். அன்னைக்கு சன்பலாத்து தோபியா எவ்வளோ பிளான் பண்ணாங்க, எவ்வளோ பண்ணாங்க. ஆனா எல்லாத்தையும் அபத்தமாக்கி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே இந்த அலங்க இடிஞ்சதை பார்த்து எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க இனி அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு சகோதரி சாட்சியா வந்து நின்னாங்க. அவங்க கடனின் உச்சியில் இருக்கும்போது அவங்க போற சர்ச்சு பாஸ்டரே போய் சொன்னாரா, நீ இப்படியே இருந்தா சீக்கிரம் சூசைட் பண்ணிடுவோமா அப்படின்னு. ஆமே, எங்கிருந்து ஆறுதலின் வார்த்தை வரும்னு எதிர்பார்த்திருந்தாங்களோ அங்கிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை, நீ மேக்சிமம் அடுத்த மாசத்திலே சூசைட் பண்ணிடுவேன், உன் கதை நீ அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் அந்த கடன்ல இருந்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து இந்த இடத்துல அவங்களை சாட்சியா கொண்டு வந்தா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் துக்கத்துக்கு முடிவு வைக்க விரும்புகிறார். அவன் வேதனை அறிஞ்சிருக்கிறார். அவன் துக்கம் உன் முடிந்த இன்னைக்கு நீ சந்திக்கிற வேதனை உன் முடிவு இல்லை, இந்த வேதனைக்கு ஒரு முடிவு. ஆமே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன்ப்பா. ஆண்டவரே, ராஜாவுக்கு பந்தி விசாரிக்கிறவனை வச்சு 5 வருஷம் ஆனாலும் கட்ட முடியாத அலங்கத்தை 52 நாள்ல கட்டி முடித்திரே. இத்தனை ஆண்டுகள் முடியாத காரியங்கள் ஜெபிக்கிற சகோதரா, ஜெபிக்கிற சகோதரி, தேவனால் கைகூடி வரும். ரேமலாகா பாதானரா ஏடரலரதனரா ஏரபகரபலரா ஓரமசேரடரா அந்தர கொஞ்சம் அப்படி அந்நிய பாஷையில கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். 5 வருடத்துல ஆனாலும் முடியாத காரியம், 10 வருஷம் ஆகிய முடியாத காரியம் தேவன் கைகூடி வர பண்ண போகிறார். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே கர்த்தரை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார். இயேசுவின் நாமத்திலே ரிமல ஹண்டர வலகபதனாலா ஏமாமா ரோசேரே ஹண்டரே ரிகலரா ரிபலரபா. இந்த காரியம் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அறியட்டும்பா. அவங்க எல்லாம் ஏதோ நெகேமியா செய்யறதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நெகேமியாவுக்கு எவ்வளவுதான் செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால பார்த்து பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. நீ என்னதான் முயற்சித்தாலும் உனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு தெரியட்டும், எனக்குன்னு செய்யற ஒருத்தர் இருக்கிறார், இந்த நெகேமியாவுக்குன்னு செய்யற ஒருத்தர் இருக்கிறார். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இவன் கூடி போனா என்ன செய்வான்? சத்தம் போடுவான், அவ்வளவுதானே. இவ கூடி போனா என்ன செய்வா? மேக்சிமம் என்னதான் செய்யும்? இப்படிதான் சத்துரு பார்க்கிறான். ஆனா அவன் அறிய போகிறான், அறிய போகிறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவரே தெரியட்டும்பா. ஆண்டவரே, நீ நல்லபடியா கைகளை உயர்த்து. அப்பா பார்த்து சொல்லுங்க, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன். இந்த வார்த்தையை இருதயத்திலிருந்து சொல்லுங்க, உங்களை மட்டும். ஆமே, எங்க அப்பா அம்மா இல்ல, என் சொந்தக்காரங்கள இல்ல, உங்களை மட்டும், உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன். விட்டுறாதீங்கப்பா. இவனுக்கு இவ்வளவுதான் முடியும், இவளுக்கு இவ்வளவுதான் முடியும்னு சொல்றாங்கல்லப்பா, அவங்களுக்கு தெரியட்டும்பா. எனக்கு உதவியா பரலோகத்துல இருந்து ஒருத்தர் இருக்கிறார். நாளில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உங்க கிருபை பெரியதப்பா. நீர் எங்களை எவ்வளவா நேசிக்கிறீங்க.
ஆண்டவரே, நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. உங்க தயவு பெரியதப்பா. இந்த நாளில உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க செபிக்க வைத்தீங்க ஆண்டவரே. நெகமியாவின் ஜெப அனுபவத்திலிருந்து ஆண்டவர் நீர் எங்களுக்கு காரியங்களை கற்று தந்தீர். எஸ் ஃபாதர். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, எப்படி அன்னைக்கு நெகமியாவுக்கு காரியங்கள் கைகூடி வர பண்ணினதை பகைஞர் கண்டார்களோ, அப்படியே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் செய்து அதை காண்பிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன்.